கெவி. இந்த படத்துடைய கதை என்னன்னா, கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கிற பள்ளத்தாக்கான வெள்ளக்கெவியில் நாயகன் தன்னோட கர்ப்பிணி மனைவி ஷீலா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஊருக்கு சாலை வசதி, மருத்துவ வசதி எதுவுமே இல்லை. நிலச்சரிவு ஏற்பட்டப்போ எந்தவித மருத்துவ வசதி கிடைக்காதனால 5 பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்டு வர எம்எல்ஏவை ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஊர் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதனால் மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் வனத்துறை அதிகாரிகள் கிட்ட பிரச்சனை ஏற்படுது. இதனால் ஹீரோ மேலே கோபம் அடைகிற அதிகாரிகள் அவரை பழி தீர்க்க நினைக்கிறாங்க. இந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணி மனைவியை தனியாக விட்டுட்டு நாயகன் மலையை விட்டு கீழே இறங்கும்போது வனத்துறை அதிகாரியும் காவலர்களும் சேர்ந்து அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட போக்குவரத்து வசதி இல்லாத அந்த மலை கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த தாய் மற்றும் குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுது. வனத்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து நாயகன் தப்பிச்சாரா, அந்த கர்ப்பிணி மனைவிக்கும் குழந்தைக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஆதவன் கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே சிறப்பாக பொருந்திருக்காரு. வனத்துறை அதிகாரிகள் கிட்ட உயிர் போகிற அளவுக்கு அடிவாங்கிற காட்சிகள்லாம் கலங்கடிச்சிருக்காரு. அதிகார வர்க்கத்துக்கிட்ட எதுவுமே இல்லாத ஒரு சாமானியன் கிடைச்சா அவங்களுடைய நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறத எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம காட்டியிருக்காரு இயக்குனர். நிறைமாத கர்ப்பிணியா நடிச்சிருக்கிற ஷீலா எப்பவும் போல இயல்பான நடிப்பை கொடுத்திருக்காங்க. பிரசவ வழியால தொடிக்கிறது, டோலியில போகும்போது அவங்களுடைய அந்த உணர்வுகள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. பயிற்சி மருத்துவராக வர ஜாக்குலின், வனத்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கிற சார்லஸ் வினோத் 2 பேருமே நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க. காயத்ரி, விவேக் மோகன், தர்மதுரை ஜீவா, போஸ்ட்மேனாக நடித்த உமர் ஃபரூக்னு படத்தில் கதாபாத்திர தேர்வும் சிறப்பாக இருக்கு. அவங்களுடைய நடிப்பும் அருமையாக இருக்கு. படத்துக்கு மிகப்பெரிய பலம்னா அது ஒளிப்பதிவாளர் ஜெகன் ஜெயசூர்யா தான். ஆபத்தான மலை கிராமங்களையும் அதில் வாழ்கிற மக்களோட வழியையும் பார்வையாளர்கிட்ட கடத்துறதுல இவருடைய கேமரா ஒர்க் ரொம்பவே சிறப்பாக இருக்கு. இருளையும் அந்த மலை கிராமத்தை அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. பாலசுப்ரமணியன் ஜி இசையில் மாமலையே பாட்டு மலைவாழ் மக்களுடைய தாலாட்டு. பின்னணி இசையிலையும் சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. மருத்துவ வசதியும் சாலை வசதியும் இல்லாத மலை கிராமங்களில் வாழ்கிற மக்களோட வழியையும் அவங்க அன்றாட சந்திக்கிற உயிர் பலியையும் மிக யதார்த்தமாக காட்சிப்படுத்தி முதல் படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காரு இயக்குனர். அதே மாதிரி இந்த வெள்ளைக்கேவி பகுதிக்கான முன்கதையும் கொடைக்கானல் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கதையும் ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் எப்போதோ வந்து போகிற ஆட்சியாளர்களோட பாராமுகத்தையும் தைரியமாக சொல்லியிருக்காரு இயக்குனர். மொத்தத்தில் கெவி மலைவாழ் மக்களுக்கான குரல்.